ஆசியாவில் கேபின் எனப்படும் விமானத்தின் பயணிகள் அமர்ந்திருக்கும் பகுதியில் நடைபெறும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மலேசியாவில் மட்டும் கடந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் விமானங்களில் 146 திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. டிரான்சிட் எனப்படும் குறுகிய தூரத்தில் தரையிறங்கும் திட்டமிடப்பட்ட திருட்டு கும்பல் பயணிகளின் பொருட்களை திருடி வருவதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கும்பல் பயணிகளின் உடைமைகளை திருட குறுகிய தூர விமானங்களில் ஏறுகிறார்கள். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று ஹாங்காங் ஆகும். 2024ஆம் ஆண்டின் முதல் 10 மாதங்களில் 4.32 மில்லியன் ஹாங்காங் டாலர், அதாவது 2.33 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பொருட்களை உள்ளடக்கிய 169 விமான திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சிங்கப்பூர் விமான நிலையத்தின் போலீஸ் பிரிவின் கமாண்டர் துணை கமிஷனர் மாலதி தெரிவித்துள்ளார். விமானங்களின் உள்ளே திருடும் கும்பலின் உறுப்பினர்கள் வழக்கமாக ஜோடிகளாக செயல்படுவதால் அவர்களை கண்டறிவது சிரமமாக உள்ளது. சாங்கி விமான நிலையத்திற்கு வந்ததும் சிங்கப்பூரில் இருந்து வெளியேறும் விமானங்களில் ஏறுகிறார்கள். அவர்கள் பயணிகளுக்கு சொந்தமான சிறிய அளவிலான பணத்தையும் 1 அல்லது 2 பண அட்டைகளை மட்டுமே திருடுகின்றனர். எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்பதால் அவர்கள் பயணிகளின் முழு பணப்பையையும் திருடுவதில்லை. மேலும் அதிகாரிகள் செயல்பட குறுகிய நேரம் மட்டுமே இருப்பதால் விரைவான புகார் கிடைத்தால்தான் எங்களது அதிகாரிகள் சந்தேக நபர்களை விரைவாக கண்டுபிடித்து அடுத்த விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு அவர்களை இடைமறைக்க முடியும் என மாலதி சுட்டிக்காட்டினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.